பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மூலிகை செடி அழகு செடி எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1000 பில்லர் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இது பக்கத்துலேயே ஒரு செடி எவ்வளோ பூவாக இருக்குது. இது ஒரு அழகு செடி. அது பக்கத்துலேயே டேபிள் ரோஸ். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது. இது ஒரு அழகு செடி. ஆனால் இந்த செடியோட பேர் ஒன்றும் எனக்கு தெரியல. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செடி. இது சின்ன செடி. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செடியில் பெரிய செடி ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடி. இது பேர் ஒன்றும் தெரியல. இது எப்படி கொடி மாதிரி போயிருக்கு பாருங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகு செடி. இது இந்த இலை பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் வெள்ளை நிறத்தில் இருக்குது. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா ரணகல்லி. குட்டி போட்டால் வெட்டி போட்டாலும் குட்டி போடும், கட்டி போட்டாலும் குட்டி போடும். இதுதான் ரணகல்லி. இந்த செடி பார்த்தீங்கன்னா வட்டப்பிரண்டை. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா எலிக்காது செடி. குட்டி குட்டியாக இதோட இலை இருக்கிறனாலேயே இது பேர் எலிக்காது செடி. இந்த பிரண்டை பேர் பார்த்தீங்கன்னா இடைப்பிரண்டை. எவ்வளோ நீளமாக போயிருக்கு பாருங்க. இது ஒரு அழகு செடி தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் இது பேர் ஒன்றும் எனக்கு தெரியல. இந்த பிரண்டை பேர் பார்த்தீங்கன்னா உருட்டு பிரண்டை. நீட்டமாக போயிருக்கு பாருங்க எவ்வளோ நீளம்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு செடி அப்படின்னு சொல்ல முடியும். எவ்வளோ உள்ளே இருக்குவாங்க. கேப்டாப்ஸ். இது கேப்டாப்ஸ் வகையில் ஒரு அழகு செடி வருது. குட்டி குட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி. எங்கள் அம்மா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இதை வளர்த்திட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா இவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு. எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் ரோஸ்மெரி. எங்கள் அம்மா நிறைய செடி வாங்கி வச்சாங்க. அதெல்லாம் பொசிக்கிடுச்சு. இந்த ஒரு செடி தான் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா கள்ளி முல்லையான். இந்த செடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. இது பேர் பார்த்தீங்கன்னா கள்ளி முல்லையான். எனக்கு முள்ளாக இருக்குது. இந்த மரம் பேர் பார்த்தீங்கன்னா மகாகனி மரம். இது எங்கள் அப்பா வளர்ச்சிட்டு இருக்கிறாரு. நான் இப்போ எவ்வளோ பெருசாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா குச்சியில் வளர்த்த செம்பருத்தி. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. குச்சியில் வளர்த்துறது. இது பார்த்தீங்கன்னா அல்லி. இது குட்டி அல்லி. க்யூட்டாக இருக்குது பாருங்க. குட்டியாக இருக்குது. பர்பிள் கலர் அல்லி இது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் ஆப்பிள். பூ நிறைய விட்டுருக்கு. அதில் இந்த பூ உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா காய் பிஞ்சு எல்லாம் இருக்குது. அது காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவாகி அப்படியே திரும்பி பழமாயிடும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க நாவல் மரம். நாட்டு நாவல் மரம். இதில் நிறைய பூ விட்டுருக்குது. இந்த பூவோட வாசனைக்கே நிறையா பூச்சியாக வந்துருக்கு. நிறையா பூச்சி இருக்குது. இந்த செடி பேர் பார்த்திங்கன்னா காஸ்மோஸ். இது பூ வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் பெரிய செடி தான் இது. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க குண்டு மல்லி. இது எங்கள் வீட்டில் 4 செடி இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ விட்டுருக்கு.